அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பிக்கலாமா? ஓகே. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் இளைஞர்களின் பங்களிப்பா, பெற்றோர்களின் வழிகாட்டுதலா? இதுதான் தலைப்பு. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம், ஒரு சொசைட்டி முன்னேறுது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் யார்? இன்றைக்குள்ள ஜென்சி கிட்ஸா, இளைஞர்களா, அல்லது பேரண்ட்ஸா, பெற்றோர்களின் வழிகாட்டுதலா அப்படிங்கிறதான் தலைப்பு. இப்போ இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு சாரா ஃபாத்திமா, யார்? சாரா பெரியவர்களா? பெரியவர்கள்தான் காரணம் அப்படின்னு சாரா ஃபாத்திமா, சஃபியா, அப்புறம் தன்சீமா, இவங்க தான் பெற்றோர்கள் தான் காரணம், பெரியோர்கள் தான் காரணம் அப்படின்னு இந்த 3 பேரும் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பெரியவங்களா, இளைஞர்கள் தான் ஏன் காரணம் அப்படின்னு ஹாசிக் யார்? ஹாசிக், அடுத்து ஃபர்ஹான், ஷாஹிர், இவர் எல்லா பட்டிமன்றத்துலையும் இவர் பேச்சாளர் தான். ஓகேவா? இப்போ பெரியவர்கள் இளைஞர்கள் தான் காரணம், நாங்கள் தான் காரணம், பெரியவங்கள்லாம் காரணம் கிடையாது அப்படின்னு பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் பேச போகிறா? பெரியவர்களின் வழிகாட்டுதலா? நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஒரு 4 பேர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. 4 பேர் அல்லது 3 பேர் நடந்து போய் 4 பேருமே ஆகப்பெரிய சோம்பேறிங்க. ஒருத்தன் காவாசி சோம்பேறி, ஒருத்தன் அரைவாசி சோம்பேறி, ஒருத்தன் முக்காவாசி சோம்பேறி, ஒருத்தன் முழு சோம்பேறி. இன்றைக்குள்ள இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க இந்த டீம் பேச போகுது. லேடிஸ் டீம் பேச போகுது. பெரியவங்க தான் நாங்கள் வழிகாட்டுறோம், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கானுங்க பாருங்கள் இளைஞர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா, 4 சோம்பேறிங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கீழே ₹1 கிடக்குது. அதில் ஒருத்தன் சொல்கிறான், கீழே ₹1 கிடக்குது அல்லது ₹10 கிடக்குது, கீழே குனிஞ்சிடுறான்னு ஒருத்தன்ட்ட சொல்கிறான். இவன் இன்னொருத்தன்ட்ட சொல்ல, அவன் இன்னொருத்தன்ட்ட சொல்ல, குனிஞ்சு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், குனிஞ்சு அதை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அந்த ₹10. அப்புறம் நடந்து அப்படி போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருந்தால் சரியான பசி, கடை வந்துருச்சு, டீ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா காசு இல்லை. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நீ போய் அந்த ₹10 எடுத்துகிட்டு வா, இல்லை நீ போய் எடுத்துகிட்டு வா. திரும்ப போய் ₹10 எடுத்துகிட்டு வரணுமா? அதனால் எல்லா சோம்பேறித்தனத்தினால அதை அப்படியே விட்டானுங்க. அப்புறம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. வாசல் வந்துருச்சு. பசி தாங்க முடியல. நேரமாக ஆக பசி கொடுமை, பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே சுருண்டு பள்ளிவாசலில் வாசல்லையே படுத்துடுறானுங்க. வெளியே மோதினார் கதவை பூட்டிட்டு வெளியே வர்றாரு. யாரா இவங்க வெளியே பள்ளிவாசல் வாசல்லையே படுத்துருக்கிறது அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுறாரு, எழுப்பி பார்க்குறாரு. எழுப்பி கேட்குற, என்ன நான் இந்த மாதிரி வந்தோம், பசி தாங்க முடியல, சாப்பாடு காசு இல்லை. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, தான் ரூமில் வச்சுருக்கக்கூடிய அடுப்பு, அது அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த கரண்ட் அடுப்பு இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு, நான் வெளியே போகிறேன், ஒரு துவாவுக்கு போகிறேன், ஒரு ஃபாத்தியாவுக்கு போகிறேன், போயிட்டு வர்றேன், அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சமைச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறார். சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தீப்பெட்டி வாங்கணும். தீப்பெட்டி வாங்கிறதுக்கு சோம்பேறித்தனம். சரி, தீப்பெட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து சொல்ல, நீ போய் வாங்கிட்டு வா ஒருத்தனை சொல்ல, யாருமே போகலை. கடைசியில் பசி மயக்கத்திலே அப்படியே மயக்கம் தள்ளுது. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், யார் நம்ம அமைதியாக இருக்கணும், யார் முதல்ல பேசுகிறானோ அவன் தான் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும் அடுப்பு பற்ற வைக்க அப்படின்னு 4 பேருக்குள்ளார பேசி அப்படி அமைதியாகவே இருக்கானுங்க.
அமைதி, யாரும் பேசாமல் அமைதியாக இருக்கானுங்க. பசி வயிற்ற கிள்ளுது, அப்படியே தூங்கிடுறானுங்க. போய் மோதினார் வாத்தியா துவாலாம் ஓதிட்டு வந்து வாசலில் பார்க்குறாரு, எல்லாம் அப்படி படுத்த படுக்கையாக இருக்கானுங்க. மோதினாருக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம வாங்கி கொடுத்த சாப்பாடில் தான் நாம் வாங்கி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு அதை சாப்பிட்டுட்டு தான் மூத்தா போயிட்டானுங்க போல தெரியுது அப்படின்னு நேராக கபிரிஸ்தானுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி ஒரு குழியை ஒன்று வெட்டி ஒவ்வொருத்தனாக இழுத்து உள்ளே போட்டு அடக்கம் பண்ணிடுறார். ஒருத்தனை மட்டும் உள்ளே போகலை, வேகமாக ஓங்கி ஒரு மிதிக்கிறார். ஓங்கி ஒரு மிதிக்கிறார். மிதித்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறான். அவன் கத்துன உடனே மீதி 3 பேர் நீ தான் பேசிட்ட, நீ தான் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்றானுங்க. அந்த மாதிரி இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க, மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஒரு கடைக்கு வேலை சொல்லி அனுப்பினா அப்படின்னா வேலை வந்தா அது சின்ன பொருள், ஒரு தேங்காய் சில்ல போய் வாங்கிட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனம். ஒரு எந்த வேலைக்கு போக மாட்டேன்னா உட்காந்த இடத்துல 10 மணி நேரம் பார்க்குறானு. கக்கூஸ் போனாலும் மொபைலை தூக்கிட்டு போகிறானுங்க, எங்கே போனாலும் மொபைலோட தான் போகிறானுங்க. வண்டி ஓட்டும் போது மொபைலை வீடியோ பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வர்றானுங்க. அப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கா அப்படின்னா, ஒரு பக்கம் அத்துமீறிய பழக்க வழக்கங்கள், சமூகத்திற்கு எதிரான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட கூடிக்கொண்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த சமுதாயம் முன்னேறதுக்கு பெரிதும் காரணம் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் தான் அப்படின்னு இந்த தரப்பு பேச வந்திருக்குது. அதில் முதல் கட்டமாக பெரியவங்க தான் காரணம் அப்படின்னு சாரா ஃபாத்திமா தன்னுடைய அருமையான கருத்தை எடுத்துரைக்க வருகின்றார். வாங்க சாரா ஃபாத்திமா. அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே உண்டாவதாக. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அன்பிற்குரிய எதிரணிகளே, நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உறுதியாக வாடிட வருவது சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு பெரியவர்களின் வழிகாட்டுதலே அதிகம். ஏன் தெரியுமா? ஒரு கப்பலுக்கு சக்தி வாய்ந்த இயந்திரம் இருந்தாலும் வழிகாட்டும் கேப்டன் இல்லை என்றால் அது கரையை அடையாது. அதுபோல் இளைஞர்களுக்கு ஆற்றல் இருக்கலாம், ஆனால் அந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது பெரியவர்களின் வழிகாட்டுதல் தான். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிவுடையவர்களிடம் கேட்டு அறியுங்கள் என்று. அனுபவமும் அறிவும் சேர்ந்தவர்கள் தான் பெரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்கள் இளைஞர்களிடம் கருணை காட்டாதவரும் பெரியவர்களிடம் மரியாதை செய்யாதவரும் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல. இஸ்லாம் பெரியவர்களை மதிக்க சொல்கிறது. ஏன்? அவர்கள் சமுதாயத்தின் அனுபவ செல்வங்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு மிக்க கடினமான சூழ்நிலையை உம்மத்துகளை ஒன்றிணைத்தார்கள். பலர் கலங்கிய போது ஞானமும் அனுபவமும் கொண்டு சரியான முடிவுகளை எடுத்தார்கள். அதுபோல் உமர் இப்னு அல் கத்தாப் அவர்கள் நீதியாலும் தொலைநோக்கி பார்வையாலும் ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எதிரணி நண்பர்கள் சொல்லுவாங்க, இளைஞர்கள் தான் எல்லாம். சரி, ஒரு நாள் வீட்டில் சாம்பார் வைக்க சொல்லுங்கள். கூகுளில் பார்த்து ஆரம்பிப்பார்கள். 10 நிமிடத்தில் அம்மாவிடம், அம்மா உப்பு எவ்வளோ, இதுதான் வித்தியாசம். கூகுள் தகவலை தரும், ஆனால் அனுபவம் பெரியவர்களிடம் இருக்கும். நாங்கள் இளைஞர்களின் திறமையை மறுக்கவில்லை, ஆனால் விதை மிகவும் நல்லதாக இருந்தாலும் விவசாயியின் அனுபவம் இல்லை என்றால் சரியான அறுவடை கிடைக்காது. அதுபோல் இளைஞர்களின் ஆற்றலுக்கு சரியான திசை காட்டுவது பெரியவர்களின் வழிகாட்டுதல் தான். இளைஞர்கள் சமுதாயத்தின் வேகம், ஆனால் பெரியவர்கள் சமுதாயத்தின் திசை காட்டி. வேகம் மற்றும் இருந்தால் விபத்து, திசையம் சேர்ந்தால் வெற்றி. எனவே சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு பெரியவர்களின் வழிகாட்டுதலே அதிகம் என்று என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாரா ஃபாத்திமா சொன்னாங்க, என்னதான் இளைஞர்கள்ட்ட வந்து வீரம் விவேகம் இருந்தாலும் வேகம் இருந்தாலும் விவேகம் வேணும். அனுபவம் அறிவும் சேர்ந்து வழிகாட்டுதும் போது தான் அந்த சமுதாயம், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அழகாக வந்து சாரா ஃபாத்திமா சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கோங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்துக்கோங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சந்தர்ப்பங்களில் நமக்கு தேவையான முக்கியமான ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சுமார் 12 ஆண்டு காலத்துக்கு மேலான ஆட்சியில்
இஸ்லாமிய பரப்பளவு வந்து ரொம்ப பரவி விருந்துச்சா இல்லையா அப்படின்னு ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லணும். இப்போ என்ன ரெண்டாவது வந்து ஹாசிக் வந்து என்ன பேச வர்றாருன்னா, இல்லை பெரியவங்கள்லாம் காரணம் கிடையாது, இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக ஹாசிக் பேச வரணும். அவர் வந்து இப்போ என்ன கருத்து சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம், கேட்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தைரியமாக இருக்கியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அறிவுக்கடலான எதிரினி நண்பர்களே, அன்பு சகோதரிகளே, இன்று நான் உறுதியாக கூற வருவது சமுதாய முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்களிப்பே அதிகம். ஏன் தெரியுமா? ஒரு கார் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் இன்ஜின் இல்லாமல் ஓடாது. அதுபோல சமுதாயத்திற்கு பெரியவர்கள் வரைபடம் தீட்டலாம், ஆனால் அந்த வரைபடத்தை செயல்படுத்துவது இளைஞர்கள் தான் நடுவர்களே. அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹும் ஃபித்தியத்துன் ஆமனு பிர்ரபீம் வஜித்னாஹும் ஹுதா. தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள், அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அல்லாஹ் பெரியவர்கள் என்று சொல்லவில்லை, இளைஞர்கள் என்று புகழ்ந்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷின் நிலை வழங்குவான். அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் வணக்கத்தில் வளர்ந்த இளைஞன். இதுவே இளைஞர்களின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றார். உசாமா இப்னு ஸெய்த் இளம் வயதிலே பெரிய படையின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். வயது குறைவாக இருந்தாலும் திறமை அதிகமாக இருந்தது. அவர்களுடன் பெரியவர் இல்லையே, இளைஞன் தானே நடுவர்களே. எதிரணி சொல்வார்கள், பெரியவர்கள் இல்லாமல் முடியாது. நான் சொல்வேன், வீட்டில் ஒய்ஃபை இருக்கிறது, ஆனால் பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? இளைஞர்களுக்கு தானே நடுவர்களே. ஒரு பெரியவர் கேட்டார், இந்த ஃபோனில் ஏன் சவுண்டு வரல? அப்போ ஒரு இளைஞன் சொன்னால், பெரியவரே அது ஏரோப்ளேன் மோடில் இருக்குன்னு சொல்லி அந்த ஏரோப்ளேன் மோடியை எடுத்து விட்டான். அதனால் தொழில்நுட்பத்திலும் சமூக சேவையிலும் தன்னார்வ பணிகளிலும் இன்று முன்னணியில் இருப்பவர்கள் இளைஞர்கள் தான் நடுவர்களே. நாங்கள் பெரியவர்களை மதிக்கிறோம், ஆனால் சமுதாயத்தை முன்னே கொண்டு சென்று உழைக்கும் கைகள், ஓடும் கால்கள், புதிய சிந்தனை கொண்ட மனங்கள், இவையெல்லாம் இளைஞர்களுடையவை. எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்களிப்பே அதிகம் என்று உறுதியாக கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் இளைஞரான நடுவர் அவர்களே, அந்த சிந்தனை கொண்டு நல்ல தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஹாசிக் பயங்கரமாக பேசினார். என்னதான் வந்து ஒய்ஃபைக்கு நீங்கள் பில் கட்டினாலும் பாஸ்வேர்டு எங்களுக்கு தான் ஏன் தெரியும்? என்ன எப்போ பார்த்தாலும் கிரிஞ்சாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் அப்படி தான் இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். கார் முக்கியம்தான், காருக்கு இன்ஜின் மாதிரி நாங்கள் இல்லாமல் வண்டி ஓடுமா உங்களுக்கு? நாங்கள் இல்லாமல் ஏதாவது உங்களால் ஃபோனை யூஸ் பண்ணிட முடியுமா? எப்படி கேட்டார் பாருங்க. காருக்கு வந்து எப்படி இன்ஜின் முக்கியமோ அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் முக்கியம். நிறைய டெக்னாலஜியை கொண்டு வர்றது நாங்கள் தான், நிறைய கண்டுபிடிக்கிறது நாங்கள் தான், உங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்கறது நாங்கள் தான். ஒய்ஃபைக்கு பில்லு மட்டும் கட்டிட்டா போதுமா? பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? நான் கண்ணா பின்னான்னு க்ரியேட் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பயங்கரமாக கேட்குறாரு. அதே மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும்? ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டா காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் மெசேஜ் அனுப்புறது, அல்லது குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புறது, இதுதான் தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு. பசங்க வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமான ஷார்ப்பாக இருக்காங்க பசங்க. இன்றைக்கி உள்ள பசங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு என்னையும் வேறு இளைஞர்கள் வேறு சொல்லிட்டாப்புல, நம்ம வந்து ஒரு காலத்தில் 90s கிட்ஸாக இருக்கும்போது நம்ம 20-25 வயசில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ 10 வயசு பையன் அசால்ட்டாக டீல் பண்ணுறான். அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே அசால்ட்டாக டீல் பண்ணி போய்கிட்டே இருக்கானுங்க இன்றைக்கி உள்ள பசங்க. நிறைய நம்ம வந்து 8வது 9வது படிப்பில் கூட பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு வரதெல்லாம் இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்டு 3rd ஸ்டாண்டர்டு உள்ள பசங்களே வந்து படிச்சிடறாங்க. அந்தளவு எல்லாத்துலேயும் பயங்கர வேகமாக இருக்காங்க. அப்படி தான் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்டாஃப், ஒரு இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, இந்த லக்கேஜெல்லாம் எடுத்து போடுறது வைக்கிறது, அப்படி ஒரு பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பயங்கரமான நல்ல திறமையான பையன், கெட்டிக்கார பையன். அவன் என்ன பண்ணான்னா, ஒருத்தர் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு போகிறார். அவர் யார் அப்படின்னா, இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நமக்கு வரக்கூடிய அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அதை ஹீல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூட் ஒன்று நடத்துகிறார்.
அவர் வந்து என்ன செய்வார், மாதம் மாதம் இது மாதிரி உள்ள பேச்சாளர்களை கூப்பிட்டு அல்லது ஒவ்வொரு மாதமும் வந்து ஏதாவது ஒரு செஷனை ஏற்பாடு பண்ணி கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்னு மக்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கிறவர். யார்? ட்ராவல் பண்ணுறவர். அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தையும் வந்து கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த செஷன்லாம் வந்து வைப்பார். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்டிடியூட் நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லக்கேஜ்லாம் எடுத்து போடுவாங்க, நமக்கு ட்ராலிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃப்ளைட்டுக்கு அடியில் அப்படி இப்படி நின்றுட்டுலாம் வந்து அங்கே உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை பார்க்குறாரு இவர். ஏதோ ஒரு ஃபாரினுக்கு போகிறவன், உதாரணத்துக்கு அந்த ஜப்பான்னே வச்சுக்கோமே, ஜப்பான் நாட்டுக்கு போகிறவன் வந்து அப்போ அவனை அந்த பையனை வந்து கடுமையாக திட்டுறாரு, கோவப்படுறாரு, எரிஞ்சு விழுகிறாரு, அவனை அடிக்க போகிறாரு. அப்படி இப்படி இவர் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த யார்? கோவத்தை எப்படி கண்ட்ரோல் செய்வது அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் நடத்துகிறவர், அந்த பயிற்சி கொடுக்குறவர் தூரமாக இருந்து அந்த பையனையும் அவரை திட்டுறவரையும் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இவன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கார். அந்த ஆள் ஜப்பானுக்கு போகிறவர் பயங்கரமாக திட்டுறார். ஆனால் அவன் வந்து அப்படியே அசால்ட்டாக அப்படியே பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அசால்ட்டாக டீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவரை. அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபிக்ஸ் ஆகி போடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் பார்க்குறாரு, நாம் எங்கெங்கேயோ அடுத்த மாதம் பேசுகிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்குமே, இவன் சரியான ஆளாக இருக்கானே. அவர் அவ்வளவு தூரம் திட்டும் போதும் கூட இவன் வந்து அப்படியே அசால்ட்டாக அவரை ஹேண்டில் பண்ணியிருக்கானே, இவன் தான் நமக்கு அடுத்த மாதம் சரியான ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறார். போய் அவன்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கேன், நம்ம கோவத்தை வந்து எப்படி ஆங்க்ரியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஆங்க்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னப்பா அவர் பயங்கரமாக உன்னை திட்டுறாருப்பா, எதுக்கு எடுத்தாலும் அப்படியே அசையாமல் அப்படியே அசால்ட்டாக டீல் பண்ணிட்டியே, நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இப்படின்லாம் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுவாங்க, நான் ஒரு மாதிரி டீல் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஆமாம் திட்டினார் தான், ஒரு சின்ன விஷயம் ஏதோ தப்பு நடந்துச்சு, அது நான் சாரி கேட்டேன், எவ்வளோ கேட்டேன், அதுக்கு வந்து அவர் திட்டினார் தான், பயங்கரமாக திட்டினார் தான். அவர் வேலையை பார்த்தாரு, நான் என் வேலையை பார்த்தேன் சார் அப்படின்னு. அதான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், அவர் ஜப்பான் போகிறவர், ஆனால் அவருடைய லக்கேஜ் அமெரிக்கா போயிட்டுருக்கு அப்படின்னா. அவர் லக்கேஜ் எங்கேயோ அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அல்ல வேறு போர்டிங்கில் போட்டு விட்டுட்டு அவர் திட்டத்தெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நீ அவர் ஜப்பான் போய் இறங்கினா தான் தெரியும் அவர் லக்கேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு. அவர் வழியில் டீல் பண்ணார், நான் என் வழியில் டீல் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி இன்றைக்குள்ள இளைஞர்கள் வந்து எதை எப்படி செய்யணும், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், பார்த்தா சும்மா உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பயங்கர படிப்பாளியாக இருப்பான் அல்லது பயங்கர அறிவாளியாக இருப்பான். இளைஞர்களை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய மனக்குமரல். அடுத்து இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக வேண்டி சஃபியா, பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சஃபியா பேச வர்றாங்க. பேசுமா ராஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அன்பிற்குரிய எதிரணி நண்பர்களே, எங்கள் முதல் பேச்சாளர் பெரியவர்களின் வழிகாட்டுதலின் அவசியத்தை அழகாக எடுத்துரைத்தார். அதை இன்னும் வலுப்படுத்த சில ஆதாரங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ரி, காரியங்களில் அவர்களுடன் கலந்தாலோசனை செய்யுங்கள். கலந்தாலோசனை என்பது அனுபவமிக்கவர்களின் கருத்தை கேட்பதை குறிக்கிறது. நல்ல வழிகாட்டுதல் இல்லாமல் நல்ல முடிவு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் அனுபவமும் உங்கள் மத்தியில் உள்ளது. இதன் கருத்து, வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர்களை மதித்து அவர்களை ஆலோசனையை பின்பற்றுவது ஒரு சமுதாய நலனுக்கு வழிவகுக்கும். உமர் இப்னு அல் கத்தாப் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தபோது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மூத்த சஹாபாக்களுடன் கலந்தாலோசிப்பார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? அறிவும் அனுபவமும் சேர்ந்த ஆலோசனையே ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கிறது. நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு கூகுள் இருக்குது, கூகுளிலிருந்து எல்லா பதிலும் கிடைக்கும்.
ஆனால் எந்த பதிலை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அனுபவம்தான் சொல்லித்தரும். தாத்தா கிட்ட பேரன் சொல்கிறான், தாத்தா நாங்கள் இன்டர்நெட் உலகத்தில் இருக்கோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். தாத்தா சொல்கிறார், அப்படியா, அப்போ உங்கள் அம்மா எப்போ கோவமாக இருப்பாங்கன்னு கேட்டு சொல்லு பார்க்கலாம். என்ன நடுவர் அவர்களே, நீங்களும் இளைஞர் தானே, கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை அனுபவத்தை இணையத்தில் பதிவிறக்கம் செய்ய முடியாது. இளைஞர்களின் வேகம் எங்களுக்கு மகிழ்ச்சிதான், ஆனால் பிரேக் இல்லாத கார் வேகமாக ஓடும், ஆனால் பாதுகாப்பாக செல்லாது. அதேபோல் வழிகாட்டுதல் இல்லாத ஆற்றல் சில நேரங்களின் தவறான பாதைக்கு செல்லலாம். பெரியவர்கள் கடந்த காலத்தின் நினைவுகள் அல்ல, அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அனுபவ களஞ்சியம். இளைஞர்களின் ஒரு விளக்கு என்றால் அந்த விளக்கை ஏற்றி சரியான இடத்தில் வைப்பவர்கள் பெரியவர்கள். எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரியவர்களின் வழிகாட்டுதல் காரணம் என்று தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இல்லை அப்படின்னா அது பிரேக் இல்லாத காருக்கு சமம். காருக்கு இன்ஜினாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் பிரேக் இல்லாத காரு நல்ல இன்ஜினாக இருந்தாலும் அது பாதுகாப்பான பயணமாக இருக்காது. அப்போ பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி, அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதை யூஸ் பண்ணாலும் நமக்கு தான் ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஷாபிருஹும் ஃபில் அம்ருன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எதை செஞ்சாலும் 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க அப்படின்னு ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள், அதில் அனுபவம் பெற்றவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அந்த பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சஃபியா ரொம்ப அழகாக சுருக்கமாக ரொம்ப தெளிவாக நமக்கு சொன்னாங்க. இப்போ இவங்க சஃபியாவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாரா ஃபர்ஹான்? ஃபர்ஹானுடைய தரப்பு நாங்கள் தான், இளைஞர்கள் தான், நாங்கள் தான், நாங்கள் தான், இனி நாங்கள் தான் அப்படின்னு பேச வர்றாரு ஃபர்ஹான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய எதிரணி நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் முதல் பேச்சாளர் இளைஞர்களின் ஆற்றலை அழகாக விளக்கினார். நான் அதற்கு மேலும் சில ஆதாரங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், வசாரியு இலா மஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள். விரைந்து செல்லுங்கள் என்ற இந்த மனப்பான்மை செயல்படும் தலைமுறையின் பண்பாகும். சமுதாய முன்னேற்றமும் செயலிலிருந்து தான் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 5 விஷயங்கள் வருவதற்கு முன் 5 விஷயங்களை பயன்படுத்திக்கொள். அதில் ஒன்று, முதுமைக்கு முன் உன் இளமையை பயன்படுத்திக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையை வீணாக்க சொல்லவில்லை, அல்லாஹ்வின் பாதையிலும் சமுதாய நலனிலும் பயன்படுத்த சொன்னார்கள். முஸப் இப்னு உமைர் மதீனாவிற்கு முதல் இஸ்லாமிய அழைப்பாளராக அனுப்பப்பட்டவர். இளம் வயதிலேயே அவரது அழைப்பின் மூலம் பலர் இஸ்லாத்தை ஏற்றனர். சஹ்த் இப்னு முஆத் போன்ற தலைவர்களும் அவரின் அழைப்பால் இஸ்லாத்தை ஏற்றனர். நடுவர் அவர்களே, இது என்ன காட்டுகிறது? ஒரு நல்ல இளைஞன் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். முகமது அல் ஃபாத்திஹ் 21 வயதிலே கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை வென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நற்செய்தியை நிறைவேற்றியவர் ஒரு இளைஞன். நடுவர் அவர்களே, எதிரணி சொல்கிறார்கள், பெரியவர்கள் அனுபவசாலிகள், அதை நாங்களும் ஏற்கிறோம். ஆனால் கிரிக்கெட் போட்டியில் கோச் மற்றும் களத்தில் இறங்கி விளையாட முடியுமா? வீரர்கள் தான் விளையாட வேண்டும், கோச் வழிகாட்டுவார்கள். ஆனால் வெற்றிக்காக ஓடி ரன் எடுப்பது வீரர்கள் தான். அதேபோல் பெரியவர்கள் வழிகாட்டுவார்கள், ஆனால் சமுதாயத்தில் செயல்பட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது இளைஞர்கள் தான். ஒரு பெரியவர் சொன்னார், எங்கள் காலத்திலெல்லாம் கடிதம் எழுதுவோம். அதுக்கு இளைஞன் சொன்னான், பெரியவரே, இப்போது ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒரு நிமிடத்தில் உலகம் முழுவதும் சென்று விடுகிறது. காலம் மாறுகிறது, அதற்கேற்ப செயல்படும் சக்தி இளைஞர்களிடம் அதிகம். நாங்கள் பெரியவர்களின் மதிப்பை குறைக்கவில்லை, ஆனால் விதை மட்டும் இருந்தால் மரம் வளராது. அதை நட்டு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் உழைப்பு வேண்டும். அந்த உழைப்பை செய்யும் சக்தி இளைஞர்களிடம் அதிகம். இளைஞர்களின் ஆற்றலும் ஈமானும் உழைப்பும் சேர்ந்தால்
ஒரு குடும்பமே மாறும். ஒரு குடும்பமே மாறினால் ஒரு சமுதாயமே மாறும். ஒரு சமுதாயமே மாறினால் ஒரு நாடே முன்னேறும். எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்களிப்பே அதிகம் என்ற எங்கள் அணியின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் இளைஞர்கள் தானே, அதனால் நல்ல தீர்ப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஹான் மிக தெளிவாக சொன்னார். அடிக்கிட்டே போகிறார். விதை மட்டும் போட்டால் போதுமா? அதை பராமரித்தா தான் அப்படி விருட்சமாக வளரும். நாங்கள் உங்களை மதிக்கிறோம். பெரியவங்களை மதிக்கலன்னு நான் சொல்ல, பெரியவங்க நீங்கள் கோச்சாக மட்டும் இருங்க. கோச் நீங்கள் விளையாடு ரன் அடிப்பீங்களா? கிரவுண்டில் 4-6ன்னு அடிப்பீங்களா? T20 விளையாட முடியுமா உங்களால்? நீங்கள் கோச்சாக இருங்க. உங்களுடைய பேச்சை நாங்கள் மதிக்கிறோம், உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் செயல்படுத்துறது யார்? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் அந்த ஆயத்தை ஓதி காட்டினார். மன்னிப்பின் பக்கம் விரைந்து ஓடுங்க அப்படின்னு. இந்த ஓட்டம் யார்கிட்ட இருக்கும்? இள ரத்தத்திட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இல்லை அப்படின்னா மதீனாவுக்கு இஸ்லாமே போயிருக்காது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அவங்கள உஸ்தாதா போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் ரசூலுல்லாவை பார்த்துருக்காங்க. ரசூலுல்லா முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. ஹிஜ்ரத்துக்கு போய் இன்றைக்கி குபா பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல 4 நாள் ஸ்டே பண்ணுறாங்க, தங்குறாங்க. அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகும் பொழுது தான் மதீனாவில் உள்ள அனைத்து மக்களும் ரசூலை பார்த்தது கிடையாது. ஒரு சில பேர் தான். முதல் கட்டமாக 7 பேர் வந்தாங்க, அடுத்த கட்டமாக 70 பேர் வந்தாங்க. அவங்க தான் முஸஅப் இப்னு உமைர், யாராவது ஒருத்தரை ஒரு உஸ்தாதை எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, அவர் எங்களுக்கு குர்ஆனை சொல்லித்தரட்டும், இஸ்லாத்தை சொல்லித்தரட்டும், ரசூல்லா யாருன்னு சொல்லித்தரட்டும், அல்லாஹ்னா யாருன்னு சொல்லித்தரட்டும், குர்ஆன்னா யாருன்னு சொல்லித்தரட்டும். நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம், இதை பற்றி தெரியாத ஊர்க்காரவங்க எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ஊருக்கு ஒரு அஜர்த்தை அனுப்புங்க அப்படின்னு அந்த குழு கேட்டுக்கொண்டதின் பேரில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு அஜர்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா? மதீனாவில் உள்ள யாரும், அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடையாளத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு யூதன் தான் மேலே மரத்து மேலே ஏறி நின்று விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவன், இளநீலாம் வெட்டி பறித்து, பேரிச்சம்பழத்தெல்லாம் வெட்டி பறித்து போட்டுக்கிட்டு இருந்தவன், இந்தாப்பா உங்கள் தலைவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டும் போது எல்லாம் வரவேற்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் ரசூல் யார் என்பதில் மக்களுக்கு குழப்பம் இருந்தது. 2 பேரும் ஒன்றா வர்றாங்க. இதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலா அல்லது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலா அப்படின்னு குழப்பமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு டக்குன்னு அப்படி மேலே இருக்கக்கூடிய துண்டை எடுத்து பக்கத்தில் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போட்டு மரியாதை செய்கிற மாதிரி செஞ்ச உடனே மரியாதையை செய்யப்படுபவர் தான் ரசூலாக இருக்க முடியும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவுக்கு அஜர்தா போய் அங்கே இஸ்லாத்தை எடுத்து சொன்னது ஒரு இளைஞர் தானே, நாங்கள் உங்கள் பேச்செல்லாம் மதிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த காலத்துலலாம் நான் அந்த காலத்தை என்ன அந்த காலம் மறுபடியும் அந்த காலம், இந்த காலத்தில் ஒரு தட்டினா போதும், ஃபோனில் 1000 பேருக்கு விஷயத்தை ஒரே நொடியில் சொல்லிடலாம். என்ன அந்த காலங்கிறீங்க? முஹம்மதுல் ஃபாத்திஹ் அவர் இளைஞர் தானே, சின்ன வயசில் தானே ஒரு நாட்டையே ஒரு ஐலாண்டையே வெற்றி வாகி சூடினார். அவர் இளைஞராக தானே இருந்தார். நாங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் மதிக்கிறோம், திரும்ப எங்களை சின்ன பையங்கிற மாதிரி பார்க்காதீங்க, நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேலை நடக்காது, நீங்கள் வழிகாட்டுதல் கொடுங்க, நாங்கள் இல்லைங்கள கோச்சாகவே இருங்க, நாங்கள் ஓடி எடுத்தால் தான் ரன்னு, நாங்கள் ஓடி எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும், நாங்கள் போய் வேலை பார்த்தா தான் சாப்பாடு கிடைக்கும், நாங்கள் போய் வேலை பார்த்தா தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, அல்லான்னு இருங்க அப்படின்னு தான் ஃபர்ஹான் சொல்கிறாரு. இப்போ ஃபர்ஹான் பேசின பேச்சுக்கு தன்சீமா எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க மகாராஜா. தன்சீமா சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் தான் காரணம் அப்படின்னு பேச போகிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் உண்டாவட்டும். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அறிவுமிக்க எதிரணி நண்பர்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அணியிலிருந்து முதல் 2 பேச்சாளர்கள் பெரியவர்களின் வழிகாட்டுதலை பற்றி சில ஆதாரங்களை அழகாக எடுத்து கூறியுள்ள சென்றார்கள். நான் அதை நிறைவு செய்ய வந்திருக்கிறேன். எதிரணி நண்பர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், இளைஞர்கள்தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு காரணம். ஆம், நாங்களும் கூறுகிறோம், இளைஞர்கள்தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு காரணம். ஆனால் அந்த முன்னேற்றம் சரியான திசையில் செல்ல பெரியவர்களின் வழிகாட்டுதல்தான் காரணம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என் இறைவா, என்னை சிறு வயதில் இருக்கும்போது என்னை வளர்த்த என் பெற்றோர் மீது கருணை புரிவாயாக. ஒரு மனிதனை உருவாக்குவது பெற்றோர். நல்ல ஆசிரியர், நல்ல மூத்தவர்கள் இல்லாமல் நல்ல இளைஞர்களும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். தங்களின் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வழிகாட்டும் பொறுப்பு முதலில் பெரியவர்களிடமே உள்ளது. அபூபக்கர் அல் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கும். உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நீதியும் நிர்வாகமும் தான் அடுத்த தலைமுறைக்கு அடித்தளமாக அமைந்தது. அவர்கள் கட்டிய அடித்தளத்தின் மேல்தான் அடுத்த தலைமுறை வளர்ந்து வந்தன. வலுவான எதிரணி நண்பர்களே, நீங்கள் ஒரு அழகான கட்டிடத்தை பார்த்தால் அதை பாராட்டுவீர்கள். ஆனால் அந்த கட்டிடத்தின் அடித்தளத்தை பாராட்ட மறந்து விடுகிறீர்கள். இளைஞர்கள் அந்த கட்டிடம் என்றால் பெரியவர்கள் அதன் அடித்தளம். அடித்தளம் இல்லாமல் மாடி வீடு நிற்குமா நடுவர் அவர்களே? எதிரணி நண்பர்கள் சொல்வாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று. நான் கேட்கிறேன், பொதுவாக மாப்பிள்ளை பார்க்க செல்லும்போது வீட்டிலுள்ள பெரியவர்களை அழைப்பது யார்? வீடு கட்டும்போது வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்பது யார்? குழந்தை பிறந்தவுடன் பாட்டியிடம் கொடுங்க என்று சொல்வது யார்? இப்படி வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் பெரியவர்களின் அனுபவத்தை அனைவரும் தேடுகிறார்கள். ஒரு மரம் உறுதியாகவும் உயரமாகவும் வளர வேண்டும் என்றால் அதன் வேர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் கிளைகள், பெரியவர்கள் வேர்கள். கிளைகள் காற்றில் ஆடும், ஆனால் மரத்தை தாங்குவது வேர்கள்தான். அதுபோல் சமுதாயத்தை உயர்த்தும் வேர்களாக இருக்கிறார்கள் பெரியவர்கள். எனவே நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு இளைஞர் தானே. ஆனால் நீங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் பெரியவர்களின் வழிகாட்டுதல் தானே நடுவர் அவர்களே. எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரியவர்களின் வழிகாட்டுதலே அதிகம் என்று என் வாதத்தை ஏற்று என் அணிக்கே தீர்ப்பை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இந்த தடவை எல்லாமே பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்த டீமும் பயங்கரமாக பேசுது, இது பதில் கொடுக்குற டீமும் பயங்கரமாக பேசுது. நாங்கள் வேர்கள் இல்லாமல் மரம் வந்துடுமா? வேர்கள் இல்லாமல் கிளை முளைக்குமா? நாங்கள் வேர்களாக இருந்து தான் வழிகாட்டுறோம். எல்லாமே தெரியும் அப்படின்னா வீடு நீயா பார்த்து கட்ட வேண்டியதானே? எதுக்கு எங்களையும் கூப்பிடுற? எல்லாமே தெரியும் அப்படின்னா நீயே ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதானே? நல்ல பொண்ணு எது நல்ல பையன் எதுன்னு நீயே செலக்ட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு ஆனால் இப்போ அப்படி போயிட்டுருக்குது, அப்படி போகக்கூடாது. இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்குது. அதனால் அப்படி எதுக்கு கூப்பிட்றீங்க? சரி துவாவுக்காக கூப்பிட்றாங்களே, பத்திரிக்கையாவது வைக்கிறானுங்களே நமக்கு. அதனால் நாங்கள் இல்லாமல் உங்களால் முடியாது. நாங்கள் வேர்களாக இருந்து உங்களை வளர்த்து ஆளாக்குறோம். ஒரு மரம், ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க, தன்சீமா ஒரு வீடை பார்க்குறீங்க, அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, இன்டீரியர் பயங்கரமாக இருக்குது, எக்ஸ்டீரியர் பயங்கரமாக இருக்குதுன்னு பாராட்டுறீங்க. அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் யார்? அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்படித்தானே பில்டிங்கை எழுப்பிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஒரு காலத்தில் எல்ஐசி பில்டிங் ரொம்ப பெரிய, அதுதான் சென்னையிலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நினைக்கிறேன் ஒரு பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி அதை விட டாப்பாக போயிட்டுருக்கு. ஓஎம்ஆரில் போனால் அப்படி கழுத்து வலிக்குது. இன்றைக்கி இந்த மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜு அவ்வளோ ஹைட்டில் கட்டுறாங்க, கத்திப்பாறால் அவ்வளோ கட்டுறாங்க, எல்லாம் பார்த்து வியக்கிறமே. அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் ஹைட்டில் அவ்வளோ
ஸ்ட்ரக்சரில் வந்து உருவாகுது அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த அஸ்திவாரம் தான் நாங்கள் அப்படின்னு தன்சீமா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக ஷாகிர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இவர் தான் கடைசி பேச்சாளர். இளைஞர்கள் தான் வந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ஷாகிர் அவர்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அறிவு கடலான என் அணியினர்களே, சமூகத்தை பற்றி ஒன்றும் தெரியாத எதிரணி நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அணியில் உள்ள முதல் 2 பேச்சாளர்கள் இளைஞர்களின் ஆற்றலையும் இஸ்லாம் இளைஞர்களுக்கு அளித்த சிறப்பையும் மிகவும் அழகாக கூறினார்கள். நான் இந்த அணியின் இறுதி பேச்சாளராக சில முக்கியமான ஆதாரங்களை முன்வைத்து என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தன் குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களின் நிலையை மாற்ற மாட்டான். சமுதாயத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் முதலில் செயல்பட வேண்டும். செயல்படும் சக்தி யாரிடம் அதிகமாக உள்ளது? இளைஞர்களிடமே தானே நடுவர் அவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பலமுள்ள மூமின் பலவீனமான மூமினை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர். இந்த பலமுள்ளவன் என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, ஈமான், மன உறுதி, செயல்திறன் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இளம் வயதிலேயே குர்ஆன் தொகுக்கும் பணியில் மிகவும் அதிகமாக ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்காக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு வழங்குமாறு துவா செய்தார்கள். அதே போன்று ஸைத் இப்னு அப்பாஸும் இளம் வயதிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எழுத்தாளராக இருந்தார்கள். பின்னர் அவரும் குர்ஆன் தொகுக்கும் பணியில் மிகவும் அதிகமாக ஆற்றல் உடையவராக இருந்தார். இதன் மூலம் நாம் என்ன அறியலாம் நடுவர் அவர்களே? இஸ்லாம் கூட இளைஞர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கு பாருங்க. எதிரணி நண்பர்கள் சொல்வார்கள், எங்கள் அனுபவம் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நாங்கள் அதை ஏற்கிறோம். ஆனால் ஒரு வரைபடம் இருந்தால் மட்டும் பயணம் முடியாது. முதல்ல நடந்து செல்ல வேண்டும். சமையல் புத்தகம் இருந்தால் மட்டும் சாப்பிட முடியாது. முதல்ல சமைக்க வேண்டும். அதே போன்று வழிகாட்டுதல் மட்டும் போதாது. அதை செயல்படுத்தும் இளைஞர்கள் சமுதாயத்துக்கு முக்கியமாக தேவை. எதிரணி நண்பர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, பெரியவர்களின் அனுபவம் குறைந்தபட்சம் 40 வருடம். இவங்க பேசுகிறது எப்படி எனக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அவங்க ஒரு செல்ஃபோனை 10 வருடமாக பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க போல். அந்த செல்ஃபோனை ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் தான் ஆன் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது போல். அனுபவம் ஒரு பொக்கிஷம், ஆனால் அதை செயலாற்றும் ஆற்றல் இளைஞர்களிடமே தானே அதிகமாக உள்ளது. இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களே, வீட்டில் உள்ள மின்சாரம் போய்விட்டால் வீட்டில் உள்ள பெரியவர் சொல்வார், ஈபி அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணிடு. ஆனால் வீட்டில் உள்ள இளைஞன் சொல்வான், பெரியவரே நான் ஆல்ரெடி ஆப்பில் புகார் கொடுத்தேன். காலம் மாறுகிறது, அதன் ஏற்ப இயக்க சக்தி இளைஞர்கள் தான். நாங்கள் பெரியவர்களை மதிக்கிறோம், அவர்கள் எங்கள் வழிகாட்டிகள். ஆனால் சமுதாயத்தை முன்னேற்றும் உழைப்பு, சேவை, புதுமை, தன்னார்வம், தொழில்நுட்ப பயன்பாட்டு, மாற்றத்தை ஏற்கும் மனப்பான்மை, இவை அனைத்திலும் இளைஞர்களின் பங்களிப்பே அதிகம். ஏன் நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு இளமை வாய்ந்த இளைஞனா இல்லை ஒரு வயசான பெரியவனா? நீங்கள் இளைஞன் தானே நடுவர் அவர்களே. அதனால் சமுதாய முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்களிப்பே அதிகம் என்ற என் அணியின் நிலைப்பாட்டை முன்வைத்து என் உரையை நினைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். கடைசியாக ரத்தின சுருக்கமாக ஷாகிர் மிக அருமையாக பேசினார். இளைஞர்கள் தான் வந்து உந்து சக்தியாக, செயல்படும் சக்தியாக செயல்படுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கோங்க. சின்ன வயசுலேருந்து திருக்குர்ஆனில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு நபித்தோழராக வளர்ந்து வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க தான் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவராக அவங்க தானே போற்றப்படுறாங்க. ஒரு சமுதாயம் மாறாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றவே மாட்டான். ஒரு சமுதாயம் முன்னேறணும்னு நினச்சா தான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் முன்னேற்றுவான். ஒரு சமுதாயம் அப்படியே உட்காந்துருந்தா அந்த ஆளை வந்து முன்னேற்றணும்னு அவசியம் அல்லாஹ்க்கு கிடையாது. அதனால் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா இளைஞர்கள் சக்தி மேலோங்கணும். அவங்க தான் வந்து அப்போ தான் வந்து அந்த சமுதாயம் முன்னேறும் அப்படிலாம் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ தீர்ப்பு, சமுதாய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் இளைஞர்களா பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களா?
இளைஞர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. முன்ன முடிக்கல சொல்கிறேன். இளைஞர்களுடைய இல்லாமல், அவர்களுடைய தயவு இல்லாமல் அந்த குடும்பம் மேலே வராது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுடைய சம்பாத்தியம் நமக்கு தேவை. அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட்டால், தகுந்த முறையில் வேலை கிடைத்து விட்டால், அவர்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக குடும்பம் முன்னேறுகிறது. நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்கிறது, நிறைய கண்டுபிடிப்புகள் உருவாகின்றது. நிறைய நம்ம ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு 2000 துவக்கத்தில் இருந்த சென்னைக்கும் இப்போ உள்ள சென்னைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது எல்லாமே இளைஞர்களுடைய எழுச்சி. ஒரு போராட்டம் இப்போ சமீபத்தில் கரப்பாம்பூச்சின்னு தெரியாமல் சொன்னதுக்கு ஏண்டா சொன்னோன்னு அந்த ஜட்ஜு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியை ஒன்று உருவாகி தொடங்கின செகண்டில் ஒரு ஃபாலோவர்ஸ், மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த பேஜ் கிரியேட் பண்ணி இன்றைக்கி டெல்லியை வந்து ஒரு அலக்கோலமாக்கி மினிஸ்ட்ரியே தூக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ இளைஞர்களுடைய சக்தி பார்த்துக்குங்க எவ்வளோ எழுச்சியாக இருக்குது. அதனால் இளைஞர்களுடைய சக்தி எழுச்சி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாமே சோஷியல் மீடியா. ஒரு விஷயம் நாம் இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் பயான்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும், கேசட்டு போடணும், அதை வாங்கணும், சிடியை போட்டு விற்கணும், பயான் கேசட்டு வாங்கிக்கிங்கன்னு போராடணும். இன்றைக்கி இங்கே பேசுகிற பேச்சை வந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரான்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கெங்கேயோ இருந்ததுலாம் வந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது யார்? பெரும்பாலும் இளைஞர்கள் தான். அவர்களுடைய அறிவுத்திறன் மேலோங்க கண்டுபிடிப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்குது, வாழ்க்கை தரம் மாறிக்கிட்டே இருக்குது. இபாதத்துலேயும் சரி எடுத்துக்குங்க, நாம் திரும்ப வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இளைஞர்களாக இருக்கும் பொழுதே உம்ராவுக்கு வந்துருங்க. அப்போ தான் வந்து உம்ராவுக்கு, ஏன்னா காலில் தெம்பு இருக்கும் போதே உம்ராவுக்கு வந்துடணும். அப்படி தானே ஆச்சுறது? ஆமாம். நம்ம தல்பியா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அடுத்த பயணம் வர்ற செப்டம்பர் 30 இருக்குது. மீலாது நபி விழாவை முன்னிட்டு நாம் சிறப்பு சலுகையை அறிவிக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த பயணத்தினுடைய ஸ்பெஷலே என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே எஹராம் கட்டினாங்களோ அங்கே போய் நம்ம எஹராம் கட்ட போகிறோம். அதாவது முதல்ல மதீனாவுக்கு போக போகிறோம். அதனால் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்க நம்மளையே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உம்ராவுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே பேர் கொடுக்குறவங்க பேர் கொடுத்துருங்க. ஆமாம். அப்போ நம்ம திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு கால அனுபவத்தில் நான் முதல்ல 2010 ஹஜ்ஜுக்கு போகும்போது திருப்பூரில் பெரிய முதலாளி, பெரிய முதலாளி. அப்போ இப்போயே எப்படி இருக்குன்னா, அப்போ எப்படி இருப்பேன், 2010 எப்படி இருப்பேன்னு பார்த்துக்குங்க. நான் அப்போ 2010 இருக்கும் பொழுது முதல் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அவர் வந்து ஹஜ்ஜு பயணம் முடியும் போது என் உண்மையாக நடந்தது, அல்லாஹ் அறிய சொல்கிறேன், என் காலில் விழுகாத குறைய அவர் அழுதார். காலில் விழுகாத குறை ஏன் அழுதார் அப்படின்னா, உரிமையோடு தான் பேசுவார். வா போ அப்படின்னு உரிமையோடு தான். நான் சொல்லிட்டேன், அஜத்தெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்கள் வீட்டு பையன் நினச்சி வா போனே கூப்பிடுங்க அப்படின்னு உரிமையோடு தான் பேசினார். வயசில் நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கணும் தான் அப்படின்னார். என்கிட்ட காசு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய உடம்பு சுகரு, பிபி. ஒரு தவாஃப் தான் செஞ்சேன். 40 நாளில் ஒரு தவாஃப், ஹஜ்ஜுனுடைய தவாஃப் தான் அவரால் செஞ்ச முடியுது. குறையாக சொல்லலை. காலில் தெம்பு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கு. காலில் தெம்பு இருக்கும் போதே போயிட்டு வந்துருக்கு. இங்கே நமக்கு குறைஞ்சது சைக்கிளாவது இருக்கும். ஏதாவது ஒன்றுனா பைக்கை தூக்கிட்டு போயிடுவோம், ரொம்ப தூரமாக காரை தூக்கிட்டு போயிடுவோம், ரொம்ப பிரயாணமாக ட்ரெயின், ஏதாவது ஒன்று பைக், குறைஞ்சது சைக்கிளாவது இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. தவாஃபுக்கு நடக்கணும், சாயி செய்ய நடக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் நடக்கணும், எல்லாத்துக்கும் நடை தேவை. அதனால தான் இளைஞர்களாக இருக்கும் பொழுதே உம்ராவுடைய ஹஜ்ஜு கடமையை முடிச்சிருங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது வருது. இது எல்லாம் கரெக்டு தான். இல்லை அப்படிங்கிற நீங்கள் சொல்லித்தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் சொல்லித்தானே உங்கள் மாமாவுக்கு ஓட்டு போட்டோம். நாட்டு நிலைமையை பார்த்தியா, எப்படி இருக்குன்னு பார்த்தியா, எங்களை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு பார்த்தியா. மாமன் சொல்கிறான், பேரன் சொல்கிறான், பேத்தி சொல்லுது, அவன் சொல்கிறான், இவன் சொல்லி தானே ஓட்டு போட்டோம். நாடை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க பார்த்தியா. யார் எம்எல்ஏ, யார் அமைச்சர், யார் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கரண்ட்டு பில் ஒரு பக்கம் ஏற்கிறது, அது ஏற்கிறதுன்னு கவலைப்பட்டுட்டு அங்கிட்டு ஓடனா இந்த பக்கம் சொத்து வரி ஏற்கிறது. அப்போ சொத்து வரி இல்லை, நாங்கள் பழைய சொத்து வரியை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சட்டமன்றத்தில் வந்து உங்கள் மாமா தான் காரணம், உங்கள் மாப்பிள்ளை தான் காரணம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சட்டமன்றம்? சட்டமன்றத்தினுடைய மரபு எப்படி இருந்தது ஒரு காலத்தில்? இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் மயமாக போச்சு. ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாது, உடனே கமெண்ட்டில் வந்து அப்படி ஈய முக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு வந்து முக்கிறானுங்க.
எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி, ரூட் மாஃபியாவுடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படியோ நமக்கு அருமையான ஒரு முதலமைச்சர் கிடைத்து விட்டார். அதெல்லாம் தான் காப்பாற்றணும். ஆமாம், அதனால் அவர் மாமா முதலமைச்சர் நமக்கு கிடைத்து விட்டார். இந்த சூழ்நிலை, நாடு போகிற சூழ்நிலை ஒரு பக்கம், இன்னொரு வீரியமாக போயிட்டுருக்கு போதைப் பொருளுக்கு. சின்ன சின்ன சமீபத்தில் தொடர் கொலைகள் கோயம்புத்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? 12 வயசில் கத்தி எடுக்கிறான், கொலை செய்கிறான், கூட படிக்கிற மாணவனை கொலை செய்கிறான். அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆபத்து நிறைந்த சூழலில் நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த சிந்தனை. நம்ம பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒவ்வொரு நாளும் வயிற்றில் நெருப்பு கட்டி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. முதல்ல ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது தான் அப்படி நெருப்பு கட்டிட்டு அனுப்புவோன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. பசங்களை அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. எங்கேயாவது போய் எதையாவது இழுத்துட்டு வந்துடுவானுங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு விஷயம் நடக்குது, அதை எப்படி டீல் பண்ணுறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போகும்போது 63 வயசு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 61 வயசு. ரசூலுல்லாவோட 2 வயசு சின்னவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்படியே அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. இது நாள் வரைக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த, இது நாள் வரைக்கும் கனவுக்கு விளக்கம் சொன்ன, காலை மாலை 24 மணி நேரமும் வாழ்க்கையின் எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைத்த ஒரு நபர் உயிரோடு இல்லை. ஸ்தம்பிச்சு. நம்ம உதாரணத்துக்கு காலையில் தான்ப்பா எனக்கு சலான் சொன்னான், 8 மணிக்கு கேட்டால் மூத்துங்கிறாங்க. என்ன என் வயசு அவனுக்கு? 22 வயசில் ஹார்ட்டில் அடைப்பா. அதிர்ச்சியாரமா இல்லையா? ஏன் பக்கத்தில் தான் ஏன் உட்காந்து டீ குடிச்சா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி? எப்படியா மௌத்தா போயிருப்பார்? அதிர்ச்சியாரமா இல்லையா? நேத்தாயா அவரை போய் ஊரில் போய் இறக்கி விட்டு வந்தேன், உம்ராவுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்தேன், நல்லா தாயா இருந்தார், ஒரு நோய் இல்லையா அவருக்கு? அதிர்ச்சியாரமா இல்லையா? அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து, வாழ்க்கையை நான் என்னென்னு புரிய வச்சு, இபாதத்தை கற்றுக் கொடுத்து மனுஷங்களாக்கி, அந்த நபர்களை உலகத்தில் உள்ள யார் பின்பற்றினாலும் என்னை பின்பற்றியதற்கு சமம்னு ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு கடைசியில் மௌத்தா போயிடுறாங்க. சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. இது உண்மையிலே மௌத்து தானாங்கிறது அங்கீகரிக்க முடியல. ஒருவேளை வஹி வருதா, அமைதியாக படுத்துருக்காங்களா, என்ன ஏதுங்கிறலாம் சூழ்நிலை இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் அப்படி சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பெரியவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் அஃப இம்மா தாவ் குதிலன் கலபத்தும் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். யார் வந்தாலும், ரசூல்மார்களில் யார் வந்தாலும் அவங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு மூத்தா போயிடுவாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. இதுதான் குர்ஆன் சொல்லுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சும்மா படுத்திருக்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாவுக்கு வஹி வரலை. ரசூலுல்லாஹ் இல்லை, அவ்வளோதான். அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொஞ்சமும் அவர்கள் குழம்பி போகாமல் தெளிவாக வழிகாட்டுறாங்க. அதற்கு பிறகுதான் அது வரைக்கும் ஏன் பிரபல்யமாக கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு வாளை எடுத்துட்டு வாளை சுற்றுறாங்க. யாராவது மூத்தா போயிட்டான், ரசூல்லா மூத்தா போயிட்டான்னு சொன்னீங்கன்னா வெட்டிடுவேன். ரசூல்லாவுக்கு வஹி வருது. ரசூல்லா நம்மளை விட்டு எங்கேயும் போகலை, ரசூல்லாவுக்கு வஹி வருது சொன்னாங்களா இல்லையா உமர் ரலியல்லாஹு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசினதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசுவாசப்படுறாங்க. என் அறிவு சொல்லுது ரசூலுல்லாஹ் இல்லைன்னு, என் அறிவுக்கு தெரியுது, ஆனால் என் கல்வி ஏற்றுக்க மறுக்குது. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா பக்கத்தில் போய் அழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி ரசூலுல்லாஹ், எப்படி யார் காலை நாங்கள் சுற்றி வருவோம்? இனி யார் காலை நாங்கள் சுற்றி வருவோம்? ரசூலுல்லாஹ் காலை பிடிச்சிட்டு அழுகிறாங்க உமர் ரலியல்லாஹு. அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே வேற எந்த அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கிட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இஸ்லாத்தை பரப்பளவை மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 22,000 சதுர மீட்டர் பரப்பளவு அளவுக்கு இஸ்லாத்தை விரிவாக்கம் செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு. இராணுவத்தை அறிமுகப்படுத்தினது உமர் ரலியல்லாஹு தான். ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது உமர் ரலியல்லாஹு தான். ஏன் ஹிஜ்ரின்னு நம்ம ஹிஜ்ரி கணக்கு போடுறோமே, ஹிஜ்ரியை உருவாக்குனது உமர் ரலியல்லாஹு தான். இப்படி எல்லா விஷயங்களையும் இது போன்ற அனுபவமிக்க மூத்தவர்கள், பெரியவர்கள் தான் நமக்கு
நமக்கான வழிகாட்டுதல்கள் மிகவும் நேர்த்தியாக காட்டுகின்றார்கள். உங்கள் உதவியை நாங்கள் மதிக்கின்றோம், உங்கள் அறிவாற்றலை நாங்கள் மதிக்கின்றோம், இளைஞர்களுடைய தெளிவான சிந்தனையை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வழிகாட்டுதல்கள் இல்லை என்றால் இன்றைக்கி கல்விக்கூடங்கள் எப்படி மோசமான நிலையை சந்தித்து கொண்டிருக்கின்றதோ, இன்றைக்கி தமிழகம் எப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அதே சொல்லி எங்களை நாங்கள் பாட்டுக்கு ஓட்டை போட்டு விட்டுருந்தோம்னா ஒன்று இது ஒன்று அதுன்னு போய்கிட்டே இருந்திருப்போம். இது இல்லைனா இது, அது இல்லைனா இதுன்னு தான் இவ்வளோ காலம் போய்கிட்டு இருந்தோம். இடையில எங்கள் மாமாவுக்கு போடு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இன்றைக்கி நாடு இவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்குது. தயவுசெய்து எங்களுடைய வழிகாட்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களே, பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்கள் தான் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.